ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஹார்ட்டோட லேயர்ஸ் அப்புறம் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்ஸ் இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட் இருக்கக்கூடிய டிஷ்யூ ஹிஸ்டாலஜி பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங், ஹார்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னன்னு பார்த்தோம்னா அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு வைட்டல் ஆர்கன் அப்படின்னா அதுக்கு ப்ரொடக்டிவ் லேயராக ஒரு அடிப்போஸ் டிஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அடிப்போஸ் டிஷ்யூக்கு கீழே பெரைட்டல் பெரிகார்டியம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பெரைட்டல் பெரிகார்டியம் ஒரு ப்ரொடக்டிவ் கோட். இந்த பெரைட்டல் பெரிகார்டியம் எதால் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூஸால் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த பெரைட்டல் பெரிகார்டியம்க்கு கீழே பார்த்தோம்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்க்கு பேர் பெரிகார்டியல் கேவிட்டி. இந்த பெரிகார்டியல் கேவிட்டிக்குள்ள பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் பார்த்தோம்னா மோர் லைக் பைக்கில் எப்படி சஸ்பென்ஷன் வேலை செய்தோ அந்த மாதிரி இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ஹார்ட்டுக்கு வரக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்கும். நெக்ஸ்ட் ஒன், பெரைட்டல் பெரிகார்டியம் கீழே பெரிகார்டியல் கேவிட்டி, அதுக்கும் கீழே விசரல் பெரிகார்டியம். ஸோ இந்த விசரல் பெரிகார்டியம் எதால் ஃபார்ம் ஆயிருக்கும்னா மீசோதீலியல் செல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், இந்த விசரல் பெரிகார்டியம் கீழே பார்த்தோம்னா 3 லேயர்ஸ் ஆஃப் கார்டியாக் லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அதில் என்னென்னா எபிகார்டியம். ஓகே, ஸோ எபிகார்டியம் எதால தான் ஃபார்ம் ஆயிருக்கும்னா கனெக்டிவ் டிஷ்யூஸால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், எபிகார்டியம்க்கு கீழே பாருங்க நல்லா திக் மஸ்குலர் லேயர் ஒன்று இருக்கு, அது மயோகார்டியம். ஸோ இந்த மயோகார்டியம் எதால ஃபார்ம் ஆயிருக்கும்னா கார்டியாக் டிஷ்யூஸால ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஹார்ட்டுக்குன்னே ஸ்பெஷலான கார்டியாக் டிஷ்யூஸால ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எண்டோகார்டியம். எண்டோகார்டியம் பார்த்தோம்னா இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஹார்ட், பிளட் டைரக்டாக கான்டாக்டில் வரக்கூடிய லேயர் இந்த எண்டோகார்டியம் தான். ஸோ இந்த எண்டோகார்டியம் எதால ஃபார்ம் ஆயிருக்கும்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியமால ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஹார்ட்டோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ நோ ஹார்ட்டோட சேம்பர்ஸ் அண்ட் அதர் வால்வ்ஸ் இதை பற்றி பார்ப்போம். மெம்மாலியன் ஹார்ட் பார்த்தோம்னா மொத்தம் 4 சேம்பர்ஸ் இருக்கும். அதில் 1, 2, 3, then 4. ஸோ இப்போ இந்த 4 சேம்பர்ஸை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய டாப் சேம்பருக்கு பேர் ரைட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இங்கே இருக்க டாப் சேம்பருக்கு பேர் லெஃப்ட் ஏட்ரியம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பாட்டமில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சேம்பருக்கு பேர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். தென் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த சேம்பருக்கு பேர் ரைட் வென்ட்ரிக்கல். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 சேம்பர்ஸ்லையும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் ரைட் ஏட்ரியமையும் ரைட் வென்ட்ரிக்கலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வால்வ் இருக்கும், இங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல. ஸோ இந்த வால்வுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வால்வ். ட்ரைகஸ்பிட் வால்வ். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஏட்ரியமையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இங்கே இருக்க இந்த ஒயிட் கலர் பைகஸ்பிட் வால்வ். இந்த பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஆர் மிட்ரல் வால்வ். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் பார்த்தோம்னா ஹார்ட் ஒரு டைம் கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஆகுறப்ப நிறைய ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால அதுங்க கார்டே டெண்டினே அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸால சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கார்டே டெண்டினேங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டே டெண்டினே. நெக்ஸ்ட் ஒன், இந்த கார்டே டெண்டினே எது கூட அட்டாச் ஆயிருக்கும்னா ஹார்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு மசில், அந்த மசிலுக்கு பேர் பாப்பிலரி மசில். ஸோ இந்த பாப்பிலரி மசில் மூலமாக தான் கார்டே டெண்டினே ட்ரைகஸ்பிட் அண்ட் டைகஸ்பிட் வால்வ்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஆரிக்கிளுக்கு பிளட் சப்ளை எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, ரைட் ஆரிக்கிளுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலரில் என்ட்ரி ஒன்று போட்டிருக்குன்னா, ஸோ இந்த ப்ளூ கலர் என்ட்ரி எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா ஒன்று சுப்பீரியர் வீனா கேவா. நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இங்கே ப்ளூ கலர்ல இருக்கா, ஸோ இது இன்ஃபீரியர் வீனா கேவா. ஸோ இந்த சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரைட் ஏட்ரியம்குள்ளே போர் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வெசல்ஸ் வரும். ஸோ இப்போ அது எங்கிருந்து வரும்னு பார்த்தோம்னா லங்ஸ்லேருந்து வரும். ஸோ லங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் சைடுக்குள்ள இந்த ரெட் கலர்ல இருக்க இந்த வெயின்ஸ் மூலமா போகும். இந்த வெயின்ஸுக்கு பேர் என்னன்னா பல்மனரி வெயின்ஸ். ஓகே, ஸோ அதுலேயும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த சைடு இருக்கிறது
left pulmonary vein and right sideல இருக்கிறது right pulmonary vein. ஸோ இப்போ ரைட் பல்மனரி வெயின் வந்து இந்த டயக்ராமில் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைட் ஆட்ரியம்லேருந்து வர மாதிரி இருக்குது. பட் ரெண்டும் வந்து ஒரே இடத்துல இருந்தால் வரும். பட் ஹார்ட்டோட பேக் சைடில் பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்றா ஜங்ஷன் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போ கீழே நம்ம ரைட் வென்ட்ரிக்கிள் வந்தோம்னா ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பாருங்கள் இந்த இடத்துல பிளட் வெளியே போகுதா. ஸோ இப்போ இந்த வெளியே போகிற இந்த பேசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹார்ட்டோட டாப் கார்னரில் போகும். ஸோ அதை வந்து நம்ம ஏட்ரியம்லேருந்து போகுதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து நேராக இப்படி ப்ளூ கலரில் வெளியே போகுது பாருங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா பல்மனரி ஆர்டரி. அதையும் பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி அண்ட் ரைட் பல்மனரி ஆர்டரின்னு பிரிக்கலாம். அண்ட் இங்க சைட் ரைட் பல்மனரி ஆர்டரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பாருங்க ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு வால் வெளியே போகுதா. ஸோ இந்த பிளட் வெசல் பார்த்தோம்னா அதுவும் டாப்ல, ஹார்ட்டோட டாப்ல தான் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த வெசலுக்கு பேர் என்னன்னா அயோட்டா. ஓகே, ஸோ இதுதான் டோட்டலாக ஹார்ட்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை வால்வ்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் ஹார்ட்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சில பார்ட்ஸ் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஹார்ட்ல இருக்க 4 சேம்பர்ஸும் பார்த்தோம்னா ஒன்று டைரக்ட் கான்டாக்ட் பண்ணிக்காது. ஓகே, பிகாஸ் அதுங்க செப்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்னால டிவைடாக இருக்கும். செப்டம்ங்கிறது எதுவும் இல்லை, அது வந்து ஒரு திக் மசில் present in between the chambers. ஓகே, ஒரு திக் மஸ்குலேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம ஆரிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரைட் ஆரிக்கலுக்கு லெஃப்ட் ஆரிக்கலுக்கு நடுவில் இங்கே பாருங்க இந்த இடத்துல ரெட் கலர்ல திக் மசில் இருக்கா. ஸோ இந்த மசில் வந்து ஆக்சுவலாக ஒரு செப்டம். அதை நம்ம சொல்றப்ப என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி 2 வென்ட்ரிகல்ஸ்க்கு நடுவில் பாருங்க இங்க ஒரு மசில் இருக்கு, இதுவும் ஒரு செப்டம். இது என்னன்னா இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். வென்ட்ரிகுலார் செப்டம். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ரைட் ஆரிக்கிள்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவுல ஒரு செப்டம் இருக்கும். இந்த செப்டம்க்கு பேரு தான் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அது இல்லாம இந்த சைடு பார்த்தோம்னா ரைட் ஆரிக்கிள்ல ஒரு குட்டி டிப்ரெஷன் இருக்கும். அது நம்ம பேபியா இருக்கப்ப ஃபீட்டல் சர்க்குலேஷன்ல இருந்து நார்மல் சர்க்குலேஷனுக்கு மாறுறப்ப இங்க ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டிப்ரெஷனுக்கு பேர் என்னன்னா ஃபொசா ஓவேலிஸ். நெக்ஸ்ட், இங்க ரைட் ஆரிக்கிள்ல ஒரு குட்டி வால்வ் வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வால்வ் என்னன்னா ஹார்ட்ல கொரோனரி சர்க்குலேஷன் தனியாக ஒரு சர்க்குலேஷன் இருக்கும், அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா வீனஸ் பிளட்டையும் கலெக்ட் பண்ணி ரைட் ஆரிக்கிள்குள்ள போர் பண்ணக்கூடிய வால்வ். ஸோ இந்த வால்வுக்கு பேர் என்னன்னா கொரோனரி சைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ட்டோட இன்னர் சர்ஃபேஸ்ல மேடு பள்ளமா இருக்கும். ஓகே, ஃபுல்லா பார்த்தோம்னா மேடு பள்ளமா தான் இருக்கும், ஸ்மூத்தாலாம் இருக்காது. ஸோ அந்த மேடு பள்ளமான அந்த சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் ஹார்ட்டுக்கு பேர் என்னன்னா ட்ரெபக்யூல் கார்னே. ட்ரெபக்யூல் கார்னே. ஓகே, ஸோ இதுதான் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.